வணக்கம், வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடலாம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான பாலக் ரைஸ். உணவே மருந்து. இந்த பாலக்கீரையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் விட்டமின் ஏ, சி, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அயன் டெஃபிஷியன்சி உள்ளவங்க, பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். இது நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பாலக் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஒரு கட்டு பாலக்கீரை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா குக் ஆகணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கும் கீரை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கும் நம்ம கீரையை குக் பண்ணிக்கலாம். கீரை வேகலைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக தண்ணி தெளிக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. மீன்வைல் நம்ம ரைஸை குக் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கீரை கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். பாருங்கள், நம்ம கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருக்க ரைஸில் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான பாலக்கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.